We are also extend a heartfelt welcome Mr. Bon Raj Masa, coordinator of the Public Relations Wing for Northern Tamil Nadu State. Your presence would be greatly inspired to participate and immense value of occasion. End for your academic life, but the start of your role and educator, leader and change marker. Once again, I welcome to all the great joy and உங்களுக்கு எல்லாருக்கும் கூட என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சு அந்த டிகிரிக்கு பிறகு ஒரு கல்வியியல் கல்லூரியில் பிஎட் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நாம் ஒரு கல்வி நிலையத்தில் ஆசிரியர் என்பவர் ஒரு குருவாக அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக நம்மளை போட்டுவது ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் பணிக்கு அந்த ஆசிரியருடைய வேலைக்கு செல்வதற்கு என்ற உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பட்டமளிப்பு விழா சகோதரிகளுடைய மேம்பாடு எப்படி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. முழுமையாக ஒன்லி மகளிர் மட்டுமே படிக்கின்ற இந்த கல்லூரியில் நீங்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். இதை எதை காட்டுதுன்னா நம்முடைய முன்னாள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் மேலே நம்முடைய சகோதரிகள் மேலே அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக கடந்த 10 ஆண்டுகளில் அவர் எடுத்த நடவடிக்கைகள் இந்தியா முழுவதும் மகளிர் சக்தி மகளிர் மேம்பாட்டை ஒரு பெரிய அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது. அதனால்தான் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ஒரு சட்டம் நம்முடைய சகோதரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆக வேண்டும். 33% இடஒதுக்கீடு சட்டத்தை முதல்ல அது நம்முடைய புதிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி சகோதரிகளினுடைய ஒரு படி அவருடைய மேம்பாட்டிற்கு ஒரு படி கொண்டு போனது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி. இன்றைக்கு சர்வதேச யோகா தினம். காலையில் இன்றைக்கி பல பேர் நம்ம யோகா நிகழ்ச்சி முடிச்சு தான் இங்கே வந்துடும். இந்த சர்வதேச யோகா தினத்தில் ஒரு சிறப்பு கிட்டத்தட்ட 11ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்திருக்கிறோம். சர்வதேச யோகா தினம் அறிவிக்கப்பட்டு 11ஆவது ஆண்டில் கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் விசாகப்பட்டினத்தில் 28 கிலோமீட்டருக்கு 3 லட்சம் பேர் கூடி ஒரு கின்னஸ் சாதனையை படைத்திருக்கிறார்கள். அந்த யோகாவானது நம்ம நாட்டில் பொறுத்திருக்கிறது. இந்த யோகாவை உலகம் முழுவதும் இன்றைக்கு 125 நாடுகளில் இன்றைக்கு யோகாவை ஏன்னா யோகாவினால நம்மளுடைய உடல் நலம் மனநலம் ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் வருமுன் காப்போம் என்பதற்கு யோகா ஒரு சிறந்தது. நாம் ஆசிரியர்களாக இருக்கிறோம். மாணவர்களுடைய நலன் மாணவர்களுடைய மென்டல் ஹெல்த் மாணவர்களை இன்றைக்கு ஒபிசிட்டி என்பது அதிகமாக ஆய்வுள்ளது. ஸோ இந்த ஒபிசிட்டியிலிருந்து நாம் மாணவர்களை எப்படி காக்க வேண்டும், அதனுடைய நோக்கம் என்ன, இதையெல்லாம் கூட நாம் எடுத்து சொல்வதன் மூலம் மாணவர்களுக்கு சொல்வதன் மூலம் யோகாவை மாணவர்களுக்கு நாம் கொண்டு செல்வதன் மூலம் அடுத்த வருகின்ற சந்ததி நம்முடைய பிரதமர் அவர்கள் காண்கின்ற அந்த கனவு காண்கின்ற ஒரு ஃபிட் இந்தியா, அந்த அனைவரும் இந்தியாவில் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், அனைவரும் நலமோடு இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்கு அதனால் நான் இருக்கிற வாதியர்கள் இந்த எல்லாமே வாதியர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடைய பள்ளிகளில் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே யோகாவை கட்டாயமாக்கி யோகாவை அனைத்து மாணவர்களுக்கும் எடுத்து செல்வோம் என்பதை ஒரு சொல்லிக்கொண்டு சகோதரிகளை மகளிருடைய மேம்பாடு நம்முடைய சாய்மார்களுடைய மேம்பாடு கடந்த 10 ஆண்டுகளில் உலகத்தை மிஞ்சின்ற மேம்பாடாக இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து விஞ்ஞானிகள் குறிப்பாக சந்திராயன் 3 நாம் ஏவும்போது அவருடைய டைரக்டர் அந்த ப்ராஜெக்டினுடைய முதன்மையானவர்கள் எல்லாமே நம்முடைய சகோதரிகள் என்பது நம்மளுடைய பெருமை. அப்படிங்கிற அனைத்து துறைகளிலுமே கூட நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. ஜனவரி 26ஆம் தேதி அன்றைக்கு டெல்லியில் இந்த கர்த்தவிய பாக்கெட் சொல்கிறது கடமை பாதையில் ஒரு மிகப்பெரிய பரேடு போகும். இந்த பரேடில் இந்த வருடம் முழுவதும் அனைத்து துறைகளினுடைய
பரேடை வந்து தலைமை தாங்கினவர்கள் நம்முடைய சகோதரிகள். அந்த அளவுக்கு நாட்டினுடைய ஒரு வளர்ச்சியை, நாட்டினுடைய வேகத்தை இன்றைய உலகத்திற்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அந்த ஆபரேஷன் சிந்தூரில் முதன்மையாக நின்று நாட்டுக்கு செய்திகளை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த போர் யுக்திகளை கிடைத்தது நம்முடைய சகோதரிகள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். சகோதரிகளை நாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதை பாருங்கள். அனைவருக்கும் வீடுகள் செஞ்சிருக்காங்க. அது வீடுகளுக்கு பட்டா வந்து யார் பேர்களுக்கு அந்த சகோதரி பேர்கள் அனைவருக்கும் வீடு கட்டலாம். ட்ரோன் டிவி என்று சொல்லக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜி விவசாயத்தில் பயன்படுத்துவோம். 3 கோடி சகோதரிகளை லட்சாதிபதிகளை ஆக்கியிருக்கிறது இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே. அப்படி நம்முடைய அரசாங்கத்துடைய இனிஷியேட்டிவ்னால மகளிர் மேம்பாடு இது அதீதமாக வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் நாம் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களான நாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி நாம் 2047 நம்முடைய நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிற நாடாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு நம்முடைய நாடு வளர்ச்சி நாடாக. அதுக்காக நாம் 2047 அடுத்த 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு உலகத்தில் நம்பர் 1 நாடாக இருக்கும். அதனால தான் நாம் பார்க்குறோம். போன வருஷம் 5வது பொருளாதார நாட்டில் இருக்கும். இன்றைக்கு இந்த வருஷம் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாட்டில் இருக்கோம். அடுத்த 2027 3வது பெரிய நாடாக இருக்க போகிறோம். 2047 மிகப்பெரிய நாடு 1வது நாடாக. அந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் மிக வேகமான வளர்ச்சியாக இருக்கின்ற சகோதரிகளே, நீங்கள் நாம் அனைவரும் இணைந்து நாட்டினுடைய 2047 நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும். அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக வருவது. நாம் வருங்கால சந்ததிகள் நீங்கள் தான், நாம் எல்லாரும் தான் அடுத்த 25 ஆண்டுகளை வழிநடத்தி கொண்டு செல்ல இருக்கின்றோம். இந்த வழிநடத்தி இருந்த 2047 இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடாக ஆவதற்கு நாம் அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொள்வது. நன்றி, வணக்கம். செய்தேன் செய்வார் கிட்ட போங்க மேடம். அனுராதா, ஆஷா, அஸ்வினி ஸ்ரீ, வான்மதி, கேத்ரின், ஸ்ரீ திவ்யா, சித்தாஸ்ரீ, பாகிமா, ராஜராபானு, அது ஜெயஸ்ரீ, கலைச்செல்வி, கீர்த்தனா, முகப்பிரியா, மகாலட்சுமி, பாருமா அங்க பாரு. மஞ்சு, நந்தினி, சின்சி கவலை, ஈசா தேவா, Rita, Nias Fatima, Fatma Devi, Pooja, Prabha,
N. Renuga, N. Revati, Roshini, Shamila, Shalini, Sandra Kumari, S. Shiva, Sindhu, Sweta, Srimati, Srivashini, இந்த மாதிரி வச்சுக்கலாம்னு நினச்சேன் தலைவர். வச்சுக்கிட்டா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதுன்னு மன்னிச்சிருக்கேன் அது தெரியாது நமக்கு. Vaishnavi, Devasanti, Vishnupriya, Anarati, Vishya, Vanita, Rajalakshmi, Nirupar, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க பிளேஸில் வந்துடுங்க. பேச்சு படிக்கலாம். யாரும் வெளியே போகாதீங்க. அவங்க பிளேஸில் வந்துடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க பிளேஸ்க்கு வந்துருக்குமா. பேச்சு கொடுத்த பிறகு தான் ஸ்டூடெண்ட் பிளேஸ் வெளியே போன பிறகு தான் நீங்கள் போகணும். எவ்வளோ உட்காருங்க. அவங்க பிளேஸில் உட்காருமா. I request all the students, student graduates, please be seated in your place because we are going to take a pledge now. I request all the parents to be seated. Kindly, I request all the parents to be seated at the back. Unity graduates, I request all of you to be seated in your place. Just in a couple of seconds, we are going to take a pledge. Congratulations to all our graduates. Now, as educators stepping into sacred profession, let us all rise for the teachers' pledge to be administered by Premalata ma'am, assistant. ஆனால் கை போட்டு மேடம் மேடம் பூ கொடுக்க சொல்லுங்க அவனை. நான் தூள் சாரி தரேன்.
அங்கே இல்லை அங்கே இல்லை அங்கே ஓகே தலைவர் பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நம்ம இது மூலமாக ட்ரஸ்ட்டு மூலமாக படிக்கிறாங்க மேடம் இருக்காங்க நிவேதா ஆமாம் காஞ்சி சேவா பாரதி இதான் சொல்லிக்கிற தலைவர் மேடம் ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க எல்லாரும் பூ கொடு பூ கொடு குடுறா பூவை திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முயற்சியின் மூலமாக ஐநா சபையில் சர்வதேச யோகா தினமானது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு 11வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தினத்தில் ஒரு மிக சிறப்பு என்னென்னா, விசாகப்பட்டினத்தில் கின்னஸ் சாதனை, உலக சாதனை படைக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் நீளத்தில், இந்த கடற்கரையில் 28 கிலோமீட்டருக்கு 3 லட்சம் பேர் அங்கே கூடி ஒரே இடத்துல சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் விதத்தில் அந்த யோகா செய்து கின்னஸ் சாதனை செய்திருக்கிறார்கள். அதே போல் அதில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் கிட்டத்தட்ட 175 நாடுகளில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினமானது கொண்டாடப்படுகிறது. நான் கூட சென்னையில் நேஷனல் சித்தா இன்ஸ்டியூட்டில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட அந்த யோகா நிகழ்ச்சி. இந்த யோகா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்ற கலை யோகா கலை. இந்த யோகா கலை நாம் இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாருக்குமே எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் ஒவ்வொருவருடைய எண்ணமாகவும் கடமையாக இருக்கின்றது. இந்த யோகா மூலியமாக லைஃப் ஸ்டைல் வாழ்வினால் ஆகின்ற இரத்த அழுத்தம், பிபி, அதே போல் சர்க்கரை வியாதி, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மகத்துவம் இந்த யோகாவுக்கு இருக்கிறது. அதே போல் இந்த யோகா மனநலம், உடல்நலம் அனைத்தையும் சீராக வைக்கின்ற ஒரு யோகாவாக இருக்கிற இந்த யோகாவை நாம் அனைவரும் இணைந்து அடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து செல்வோம். சகோதரர்களே, நாளைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நாள், முருக பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் முருக பக்தர்கள் அங்கே மாநாட்டில் வர இருக்கிறாங்க. மாநாடு நாளைக்கு தான், ஆனால் நேற்றைக்கே லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டில் அங்கே முருக பக்தர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள், இந்தியா முழுவதும், அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து முருக பக்தர்களும் கூட அங்கு கூட இருக்கிறார்கள். அங்கு 6 படை வீடுகளும் ஒரே இடத்துல வைக்கப்பட்டு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. முருக பக்தர்கள் அங்கு சென்று தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய திருவிழாவானது அங்கே மதுரையில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நாளை ஒரு தமிழகத்தில் அரசியலில் அல்லது தமிழக ஆன்மீகத்தில் ஒரு மிக முக்கியமான நாளாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு இருக்குது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சியிலன்னு பெரிய கருப்பன் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நீங்கள் எங்களுடைய தலைவர்கள் இதுக்கு வந்து ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய தலைவர்கள் அது எல்லாமே கூட்டணி தலைவர்கள்லாம் பேசி முடிவு பண்ணுவாங்க. அதை பற்றி நாம் இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதெல்லாம் இல்லை. சரியான நேரத்தில் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அமித்ஷாஜி அவர்கள் வழிகாட்டி கொண்டு இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் போன மாதம் வந்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி மாதம் வந்திருந்தாங்க, அடுத்த மாதமும் வர்றாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்கண்ணா. திமுக கூட்டணி இல்லை என்றால் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி அந்த கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தகவல் தெரிவித்தார். அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணி ஒரு உடையும் கூட்டணியாக தான் இருக்கும். இந்த திமுக கூட்டணினா மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் திமுக மேலே இருக்கிறாங்க. அந்த அதிருப்தி நம்ம மேலேயும் வரக்கூடாது அப்படின்றத அந்த கூட்டணி கட்சிகள்லாம் நினைக்கிறாங்க.
அதனால் தமிழக நமக்கு எலெக்ஷனுக்கு நாள் இருக்குது. அதுக்குள்ளே திமுக கூட்டணியில் பல கட்சிகள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ட்ரிபிள் இன்ஜின் தான் சொல்லியிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில். அதை பற்றி ஆனால் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா எங்களுடைய இதெல்லாம் எங்களுடைய கூட்டணிக்கு உள்ளான சமாச்சாரம் எல்லாம் எங்கள் தலைவர்கள் பார்த்து கொண்டுவார்கள். அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடும். இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சமீப காலமாக வர பக்தர்களுக்கு முறையான எதுவும் தரிசன ஏற்பாடு இல்லாமல் பக்தர்களுக்கு தாக்குதல் நடக்கிற சம்பவம் நடந்திருக்கு. மத்திய அரசு பல மாநிலங்கள் வர இந்த கோயிலுக்கு தனி கவனம் செலுத்தி ஏதாவது அந்த தரிசனத்தை முறைப்படுத்த வாய்ப்பு இருக்கா? அண்ணா, இந்த கோயில் சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் மாநில அரசாங்கத்தின் கீழே இருக்கிறது. பல கோயில்கள் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் கூட அதை முறைப்படுத்த வேண்டியது, சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்துவது அந்த மாநில அரசாங்கத்தினுடைய கடமை, மாநில அரசாங்கத்தினுடைய வேலை. அது மாநில அரசாங்கம் முறையாக செய்ய வேண்டும். பக்தர்களுக்கு வசதிகள் செய்யணும். நாம் அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் பக்தர்களுக்கு வசதி செய்து கொடுங்கள், இல்லை என்றால் கோயில்களை விட்டு வெளியேறுங்கள். நாளைக்கு முருக பக்தர்களுடைய மாநாட்டினுடைய ஒரு மிக முக்கிய சாராம்சமே நீங்கள் கோயில்களை பக்தர்களில் ஒப்படைங்கள். அரசாங்கத்திற்கு கோயில் என்ன வேலை? உங்களுக்கு சரியான பக்தர்களுக்கு வசதி செய்து தர முடியவில்லை, பக்தர்களுக்கு சரியான உணவு அல்லது சரியான அடிப்படை கட்டமைப்பு செய்து கொடுக்கணும். அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளியேறுங்கள் என்பதுதான் நாம் தொடர்ந்து அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சார், முருகனை வழிபடணும்னா கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவோம், இல்லைன்னா செட்டு போட்டு வழிபட மாட்டேன்னு அம்பில் மகேஷ் போய் அவங்க சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, முருகனை வழிபடுவேன், நான் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவேன், செட்டு போட்டு வழிபட மாட்டேன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. கோயிலுக்கு போக சொல்கிறது தான் நம்மளும் என்ன சொல்கிறோம், வாங்க கோயிலுக்கு சாமி கும்பிடுங்க, யார் வேணாண்ணா அவரை நானே கூட கூட்டிட்டு போகிறேன் திருப்பரங்குன்றத்துக்கு. சார், திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் வெளியே வர விருப்பம் உள்ளது. இந்த நிலையில் தொழில்திருமணம் அதிமுக கூட்டணிக்கு வர விருப்பம் உள்ளது. ஆனால் அந்த கூட்டணியில் பாஜக இருப்பதால் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார். இது உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? அண்ணா, நான் இப்போ தானே சொன்னேன், திமுகலேருந்து பல கட்சிகள் வெளில வர்றதுக்கு ஏற்பாடுகள் ஆகிட்டாங்க, அவங்க வெளியேறதுக்கு. எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, நாங்கள் 2026 எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. மற்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய தேசிய தலைவர்கள், எங்களுடைய அமித்ஷாஜி அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டின் மேலே கவனம் கொடுத்து அவர் தமிழக அரசியலில் உற்று நோக்கி பார்த்து எங்களுக்கு ஐடியா கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அவர் இங்கே வர இருக்கிறாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் அவர் எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்க இருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் செல்வோம். திருவண்ணாமலை திண்டிவனமுக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்கான நிதியை திரும்ப பெற்றதாக சொல்கிறேன். அதே மாதிரி உலகம் முழுக்க இருந்து வர ரயில் பயணிகளுக்கு போதிய ரயில் வசதி இல்லை அப்படின்றது. இங்கிருந்து சென்னைக்கோ இல்லை பெங்களூருக்கோ போதிய ரயில் வசதி இல்லை. அந்த திரும்ப பெற்ற நிதி உண்மையாக திரும்ப பெற்றுட்டாங்களா? இந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ரயில்வே பொறுத்தளவுக்கு 2014க்கு முன்னாடி வெறும் 600 கோடி ரூபாய் தான் அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வருடத்திற்கு ஒதுக்கின நிதி. நாம் இப்போ சரி 800 கோடி ரூபாய். நாம் இப்போ ஒவ்வொரு வருடமும் 6000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ரயில்வேக்கு ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே திட்டங்கள் அனைத்து ரயில்வே சாலை வழிகளும் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ரயில்வேகளை பொறுத்தளவுக்கு அனைத்தும் பிராட்கேஜ் என்ற அந்த பிராட்கேஜ் வசதிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. போன வருடம் மட்டுமே 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் திண்டிவனத்திலிருந்து ஒரு நகரி வழியாக வரலுமே கூட ஒரு ரயில் பாதையானது சேங்ஷன் ஆகிருக்கிறது. இப்படி ரயில் பொறுத்தளவுக்கு ரயில் பயணிகளினுடைய அவர்களுடைய தேவைகளை கவனத்தில் கொண்டு அவர்கள் என்னென்ன சொல்கிறாரோ ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு கவனத்தை கொடுத்து அனைத்து திட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எக்மோர் ரயில் நிலையம் மட்டுமே 800 கோடி ரூபாய் செலவில் விமான நிலையத்திற்கு இணையாக மேம்படுத்தப்படுகிறது. சேலம் ரயில் நிலையம், காட்பாடி ரயில் நிலையம், திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம், அதே போல் கோயம்புத்தூர் ரயில் நிலையம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, மதுரை, இந்த ரயில் நிலையங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்வதேச அளவில். அதே போல் வந்தே பாரத் ரயில்கள், வந்தே பாரத் ரயில்கள் மிக அதிவேகமாக செல்லக்கூடிய ரயில்கள், அனைத்து தரப்பு மக்களும் செல்லுகின்ற வகையில்
கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 7க்கு மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டில் போயிருக்கிற வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் நம்மளுடைய சென்னையில் தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. தமிழகத்தில் துப்பாக்கி அருவா கலாச்சாரம் பெரிய நிலையில் முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு ரோட் ஷோ நடத்துறாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்னன்னா அதுக்கு அர்த்தமே தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் துப்பாக்கி கலாச்சாரம் அருவா கலாச்சாரம் சொல்கிறீங்க, அதையும் தாண்டி இன்றைக்கு கஞ்சா கலாச்சாரம், ட்ரக்ஸ் கலாச்சாரம் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் போயிருக்குது. பள்ளிகளில் ஒவ்வொரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு கவலை கொள்ளும் விதமாக சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கு. அதே போல் டாஸ்மார்க்கில் ஒரு மிகப்பெரிய கிராமங்களில் போனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூட 20 பேர் 25 பேர் இளம் விதவைகளாக இருக்கின்ற சூழ்நிலையை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு இதே போல் போதைப் பொருள்களுடைய நடமாட்டத்தினால தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். நன்றி அண்ணா. நில்லுப்பா நில்லு கொடு ஒரே செகண்ட். நன்றி சார், நன்றி சார். आनन्दान्धेव खल्विमानि भूतानि जायन्ते आनन्देन जातानि जीवन्ति आनन्दं प्रयन्तभिसंविशन्तीति सैषा भार्गवीवारुणी विद्या रमेभ्यो प्रतिष्ठिता य एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या ॐ वरुणो धर्मपतीनाम् एतदेव सर्वं भवति विता त्वा आप्रसवानागुं सुमताभिति हस्तं गृह्णाति प्रसूत्यै ये देवादेव सुवस्थेत्याः यथा युजुरेवैतत् महते क्षत्राय महत आधिपत्याय महते जानराज्यायेत्याः एष वो भरता राजा सोमोऽस्माकं ब्राह्मणानां राजेत्याः तस्मात् सोमराजानो ब्राह्मणाः प्रतिष्ठन्नाम प्रतिष्ठित्यै रोचनो रोचमानः இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் 11வது 2015 இதே நாளில் ஐநா சபையில் சர்வதேச யோகா தினமானது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு 11வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தினத்தில் ஒரு மிக சிறப்பு என்னென்னா விசாகப்பட்டினத்தில் கின்னஸ் சாதனை செய்திருக்கிறார்கள். அதே போல் அதில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் கிட்டத்தட்ட 175 நாடுகளில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினமானது கொண்டாடப்படுகிறது. நான் கூட சென்னையில் நேஷனல் சித்தா இன்ஸ்டியூட்டில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட அந்த யோகா நிகழ்ச்சி. இந்த யோகா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்ற கலை யோகா கலை. இந்த யோகா கலை நாம் இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாருக்குமே எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் ஒவ்வொருவருடைய எண்ணமாகவும் கடமையாகவும் இருக்கின்றது. இந்த யோகா மூலியமாக லைஃப் ஸ்டைல் என்ற வாழ்வினால் ஆகின்ற இரத்த அழுத்தம், பிபி, அதே போல் சர்க்கரை வியாதி, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மகத்துவம் இந்த யோகாவுக்கு இருக்கிறது.
அதே போல் அந்த யோகா மனநலம் உடல் நலம் அனைத்தையும் சீராக வைக்கின்ற ஒரு யோகாவாக இருக்கிற இந்த யோகாவை நாம் அனைவரும் இணைந்து அடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து செல்வோம். சகோதரர்களே, நாளைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நாள் முருக பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் முருக பக்தர்கள் அங்கு மாநாட்டில் வர இருக்கிறாங்க. மாநாடு நாளைக்கு தான், ஆனால் நேற்றைக்கே லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டில் அங்கு முருக பக்தர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள், இந்தியா முழுவதும், அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து முருக பக்தர்களும் கூட அங்கு கூட இருக்கிறார்கள். அங்கு 6 படை வீடுகளும் ஒரே இடத்துல வைக்கப்பட்டு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. முருக பக்தர்கள் அங்கு சென்று தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய திருவிழாவானது அங்கே மதுரையில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நாளை ஒரு தமிழகத்தில் அரசியலில் அல்லது தமிழக ஆன்மீகத்தில் ஒரு மிக முக்கியமான நாளாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சியில் பெரிய கருப்பன் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எங்களுடைய தலைவர்கள் இதுக்கு வந்து ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய தலைவர்கள் அது எல்லாமே கூட்டணி தலைவர்கள்லாம் பேசி முடிவு பண்ணுவாங்க. அதை பற்றி நாம் இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதெல்லாம் இல்லை. அதுக்கு சரியான நேரத்தில் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அமித்ஷாஜி அவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் போன மாதம் வந்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி மாதம் வந்திருந்தாங்க, இப்போ அடுத்த மாதமும் வர்றாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கு வராங்கண்ணா. நான் திமுக கூட்டணி இல்லை என்றால் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி அந்த கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் ஒரு தகவல் தெரிவித்தார். அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணி ஒரு உடையும் கூட்டணியாக தான் இருக்கும். இந்த திமுக கூட்டணினா மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் திமுக மேலே இருக்கிறாங்க. அந்த அதிருப்தி நம்ம மேலேயும் வரக்கூடாது அப்படின்றத அந்த கூட்டணி கட்சிகள்லாம் நினைக்கிறாங்க. அதனால் தமிழக நமக்கு எலெக்ஷனுக்கு நாள் இருக்குது. அதுக்குள்ளே திமுக கூட்டணியில் பல கட்சிகள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ட்ரிபிள் இன்ஜின் தான் சொல்லியிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில். அதை பற்றி ஆனால் அதெல்லாம் நான் சொல்லிட்டோம்னா எங்களுடைய இதெல்லாம் எங்களுடைய கூட்டணிக்கு உள்ளான சமாச்சாரம் இதெல்லாம் எங்கள் தலைவர்கள் பார்த்து கொண்டுவார்கள். அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சமீப காலமாக வர்ற பக்தர்களுக்கு முறையான எதுவும் தரிசன ஏற்பாடு இல்லாமல் பக்தர்களுக்குள்ள தாக்குதல் நடக்கிற சம்பவம் நடந்திருக்கு. மத்திய அரசு பல மாநிலங்கள் வர்ற இந்த கோயிலுக்கு தனி கவனம் செலுத்தி ஏதாவது அந்த தரிசனத்தை முறைப்படுத்த வாய்ப்பு இருக்கா? அண்ணா, இந்த கோயில் சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் மாநில அரசாங்கத்தின் கீழே இருக்கிறது. பல கோயில்கள் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் கூட அதை முறைப்படுத்த வேண்டியது, சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்துவது அந்த மாநில அரசாங்கத்தினுடைய கடமை, மாநில அரசாங்கத்தினுடைய வேலை. அது இந்த மாநில அரசாங்கம் முறையாக செய்ய வேண்டும். பக்தர்களுக்கு வசதிகள் செய்யணும். நாம் அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் பக்தர்களுக்கு வசதி செய்து கொடுங்கள், இல்லை என்றால் கோயில்களை விட்டு வெளியேறுங்கள். நாளைக்கு முருக பக்தர்களுடைய மாநாட்டினுடைய ஒரு மிக முக்கிய சாராம்சமே நீங்கள் கோயில்களை பக்தர்களிட ஒப்படைங்கள். அரசாங்கத்திற்கு கோயில் என்ன வேலை? உங்களுக்கு சரியான பக்தர்களுக்கு வசதி செய்து தர முடியவில்லை, பக்தர்களுக்கு சரியான உணவு அல்லது சரியான அடிப்படை கட்டமைப்பு செய்ததுடன் அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளியேறுங்கள் என்பதுதான் நாம் தொடர்ந்து அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவோம், இல்லைன்னா செட்டு போட்டு வழிபட மாட்டேன்னு அம்பில் மகேஷ் போய் சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, முருகனை வழிபடுவோன்னு நான் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவேன், செட்டு போட்டு வழிபட மாட்டேன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. கோயிலுக்கு போக சொல்றது தான் நம்மளும் எல்லாம் சொல்றோம். வாங்க கோயிலுக்கு சாமி கும்பிடுங்க, யார் வேணாண்ணா அவரை நானே கூட கூட்டிட்டு போறேன் திருப்பரங்குன்றத்துக்கு. சார், திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் வெளியே வர விருப்பம் உள்ளது. இந்த நிலையில் தொல் திருமணம் அதிமுக கூட்டணிக்கு வர விருப்பம் உள்ளது. ஆனால் அந்த கூட்டணியில் பாஜக இருப்பதால் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார். இது உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? அண்ணா, நான் இப்போ தானே சொன்னேன், திமுகலேருந்து பல கட்சிகள் வெளில வர்றதுக்கு ஏற்பாடுகள் ஆகிட்டாங்க, அவங்க வெளியேறதுக்கு. எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, நாங்கள் 2026 எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. மற்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய தேசிய தலைவர்கள், எங்களுடைய அமித்ஷாஜி அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டின் மேலே கவனம் கொடுத்து அவர் தமிழக அரசியலில் உற்று நோக்கி பார்த்து எங்களுக்கு ஐடியா கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாதமும் அவர் இங்கே வர இருக்கிறாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் அவர் எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்க இருக்கிறார்.
அவருடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் செல்வோம். திருவண்ணாமலை திண்டிவனம் வந்து ரயில் பயணிகளுக்கு வந்து போதிய ரயில் வசதி இல்லை அப்படின்றது. இங்கிருந்து சென்னைக்கோ இல்லை பெங்களூருக்கோ வந்து போதிய ரயில் வசதி இல்லை. அந்த திரும்ப பெற்ற நிதி வந்து உண்மையாக திரும்ப பெற்றுட்டாங்களா? இந்த ரயில் பாதை வந்து அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரயில்வேவை பொறுத்தளவுக்கு 2014க்கு முன்னாடி வெறும் 600 கோடி ரூபாய் தான் அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வருடத்திற்கு ஒதுக்கின நிதி. நாம் இப்போ சரி 800 கோடி ரூபாய். நாம் இப்போ ஒவ்வொரு வருடமும் 6000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ரயில்வேக்கு ஒதுக்கி கொண்டு இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே திட்டங்கள் அனைத்து ரயில்வே சாலை வழிகளும் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ரயில்வேகளை பொறுத்தளவுக்கு அனைத்தும் பிராட்கேஜ் என்ற அந்த பிராட்கேஜ் வசதிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. போன வருடம் மட்டுமே 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் திண்டிவனத்திலிருந்து ஒரு நகரி வழியாக வரலுமே கூட ஒரு ரயில் பாதையானது சேங்ஷன் ஆகிருக்கிறது. இப்படி ரயில் பொறுத்தளவுக்கு ரயில் பயணிகளினுடைய அவர்களுடைய தேவைகளை கவனத்தில் கொண்டு அவர்கள் என்னென்ன சொல்கிறாரோ ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு கவனத்தை கொடுத்து அனைத்து திட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எக்மோர் ரயில் நிலையம் மட்டுமே 800 கோடி ரூபாய் செலவில் விமான நிலையத்திற்கு இணையாக மேம்படுத்தப்படுகிறது. சேலம் ரயில் நிலையம், காட்பாடி ரயில் நிலையம், திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம், அதே போல் கோயம்புத்தூர் ரயில் நிலையம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, மதுரை, இந்த ரயில் நிலையங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்வதேச அளவில். அதே போல் வந்தே பாரத் ரயில்கள் வந்து மிக அதிவேகமாக செல்லக்கூடிய ரயில்கள். அனைத்து தரப்பு மக்களும் செல்லுகின்ற வகையில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 7க்கு மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டில் போய் இந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் நம்முடைய சென்னையில் தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் தமிழகத்தில் துப்பாக்கி அருவாக்கிட்டு ரோட் ஷோ நடத்துறாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்னன்னா அதுக்கு அர்த்தமே தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் துப்பாக்கி கலாச்சாரம், அருவா கலாச்சாரம் சொல்கிறீங்க. அதையும் தாண்டி இன்றைக்கு கஞ்சா கலாச்சாரம், ட்ரக்ஸ் கலாச்சாரம் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் போயிருக்குது. பள்ளிகளில் ஒவ்வொரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு கவலை கொள்ளும் விதமாக சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்காங்க. அதே போல் டாஸ்மார்க்கில் ஒரு மிகப்பெரிய கிராமங்களில் போனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூட 20 பேர் 25 பேர் இளம் விதவைகளாக இருக்கின்ற சூழ்நிலையை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு இதே போல் போதைப் பொருள்களுடைய நடமாட்டத்தினால தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். நன்றி அண்ணா. நன்றி.